பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலும் கூட நேசரின் அனுதின சத்தம் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தர் நன்மையானதை தருவார். சங்கீதம் 85:12. The Lord shall give that which is good. Psalms 85:12. ஒரு முறை ஒரு வயதான தாயார் ஒரு வீட்டை வாங்கினார்கள். அந்த வீட்டின் முன்னால் பெரிய மலை ஒன்று காணப்பட்டது. அந்த மலையை குறித்து ஒவ்வொரு நாளும் அவர்கள் ஆண்டவரிடத்துல ஜெபித்துக் கொண்டே வந்தார்கள். ஆண்டவரே, இந்த மலையை எப்படி ஆகிலும் நீர் எடுத்து போடும் என்று சொல்லி. ஆனால் நாட்கள் கடந்தது. அவர்களுக்கு ஒரு கேள்வி அவங்களுக்குள்ளே உண்டானது. ஒருவேளை கர்த்தர் இதை எனக்கு ஏன் கொடுத்தார், நான் ஏன் இந்த இடத்தை வாங்கினேன் என்று சொல்லி அவர்கள் அங்கலாய்க்க தொடங்கினார்கள். ஆனாலும் நம்பிக்கையோடு காணப்பட்டார்கள். ஒரு நாள் இரவு வேளையிலே ஆண்டவர் நோக்கி மிகவும் அழுது ஜெபித்தார்களாம். ஆண்டவரே, வீட்டின் வாசலை இந்த மலை அடைத்து கொண்டிருக்கிறது, இதை எப்படி ஆகிலும் நீர் அகற்றிக்கொடும் என்று சொல்லி அவர்கள் ஆண்டவரை நோக்கி ஜெபித்தார்கள். அந்த அதிகாரி அவர்களை தேடி வந்தார்கள். அம்மா, நாங்க இந்த இடத்துல நேஷனல் ஹைவேஸ் நாங்க போட போகிறோம், இந்த மலையை நாங்க இடிக்க போகிறோம் என்று சொல்லி, இந்த மலையை இடித்து இந்த கற்களை நாங்களே உங்களுக்கு வெட்டி தருகிறோம், இந்த மலையை எடுப்பதற்குண்டான தொகையும் நாங்களே உங்களுக்கு கொடுத்து விடுகிறோம் என்று அவர்கள் சொன்னார்களாம். இவர்களுக்கு அளவில்லாத சந்தோஷம் ஏற்பட்டது. எனக்கு அன்பானவர்களே, கர்த்தர் நன்மையானதை தருகிற தேவன். நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற எல்லாமே நன்மைக்கென்று எடுத்துக்கொள்ளுங்க. சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் இருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. சங்கீதம் 34:10 சொல்லுகிறது. எனக்கு அன்பானவர்களே, நாம் ஆண்டவரை தேடினால் நமக்கு ஒரு நன்மை கூட தேவன் குறைவுபடுவதற்கு அனுமதிப்பது கிடையாது. சங்கீதம் 23:6 சொல்லுகிறது, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்று சொல்லி சங்கீதக்காரன் பாடுகிறான். ஆமென். ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளுக்கு எப்பொழுதுமே நன்மைகளை தேவன் கொடுத்து கொண்டே இருப்பார். சங்கீதம் 103:5 சொல்லுகிறது, நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார், கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது என்று சொல்லி சங்கீதக்காரன் எழுதுகிறான். அன்பானவர்களே, நன்மையினால் நம்மை திருப்தியாக்கி நடத்துகிற கர்த்தர் நம்மோடு கூடவே இருக்கிறார். நம்மை மேன்மைப்படுத்தும்படிக்கு, நம்மை ஆசீர்வதிக்கும்படிக்கு, நமக்காக யாவையும் செய்து முடிக்கிற கர்த்தர் என்றென்றைக்கும் நம்முடனே கூட இருக்கிறபடினால் நாம் அசைக்கப்படுவதில்லை. கர்த்தர் நன்மையானதை தருகிற தேவன். ஒரு நம்பிக்கையோடு இருங்கள். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். ஒருவேளை நீங்க சொல்லலாம், நான் இத்தனை ஆண்டு காலம் நான் காத்து கொண்டிருக்கிறேன், எனக்கு நல்ல ப்ரமோஷன் கிடைக்கவில்லை, வேலையிலே ஒரு மாற்றம் உண்டாகவில்லை, என் வாழ்க்கையில ஒரு மாற்றம் உண்டாகவில்லை, கர்த்தர் என்னை மறந்தாரோ, எனக்கு நன்மை செய்ய என் தேவன் மறந்தாரோ என்று சொல்லி ஒருவேளை நீங்க சொல்லிக் கொண்டிருக்கலாம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். கர்த்தர் நன்மையானதை ஏற்ற வேளையிலே தருகிற தேவனாக இருக்கிறார். ஆமேன். அவரால் செய்ய முடியாத காரியம் எதுவுமே இல்லை. ஆமேன். ஆண்டவர் சொல்லுகிறார், எரேமியா 29:11 நாம வாசிக்கிறோம், நீ எதிர்பார்த்திருக்கிற முடிவுகளை உனக்கு கொடுக்கும்படிக்கு உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன், அவைகள் தீமைக்கல்ல சமாதானத்துக்கு ஏதுவானவைகள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென். ஒரு நாளும் கர்த்தர் நமக்கு தீமை செய்ய மாட்டார். மனிதர்கள் வேணா செய்யலாம், ஆனால் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே நன்மைகளை மாத்திரமே அவர் அனுமதிக்கிற தேவனாக இருக்கிறார். சகரியா 9:12 சொல்லுகிறது, இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஒரு கண்டிஷன், நாம் ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருக்க வேண்டும். அவருக்கு காத்திருக்கிறவர்களோ வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லி பரிசுத்த வேதாகமம் நமக்கு சொல்லுகிறது. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரும் பரத்தில் இருந்துண்டாகி ஜோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து இறங்கி வருகிறது என்று யாக்கோபு நிருபம் 1:17 நாம் வாசிக்கிறோம். ஆமென். கர்த்தர் நமக்கு நல்லவராய் இருப்பாராக. இந்த மாதத்திலே கர்த்தர் உங்களுக்கு நன்மைகளை தருவார். நீங்கள் ஆண்டவரிடத்துல முழு மனதோடு இருங்க, உற்சாகத்தோடு இருங்க, காத்திருங்க, ஜெபிங்க. கர்த்தர் நிச்சயமாகவே உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக நான் ஜெபிக்கட்டுமா? எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த நாளில் ஆண்டவரே, இந்த மாதத்திற்குண்டான நீர் கொடுத்த இந்த வாக்குத்தத்த வசனத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் நன்மையானதை தருவார் என்று சொல்லப்பட்ட அந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி ஐயா. இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் நன்மைகளை தருவீராக. ஜனவரி மாதம் தொடங்கியது, அதுவும் முடிந்து விட்டதே, என் வாழ்க்கையில ஒரு மேன்மையும் இல்லையே, ஒரு நன்மையும் உண்டாகவில்லை என்று சொல்லி அங்கலாய்த்து கொண்டிருக்கிற என் பிள்ளைகளுக்கு கர்த்தர் நன்மைகளை தருவீராக. சூழ்நிலைகளை மாற்றுங்க. வேலை வாய்ப்புகளிலே ஆண்டவரே நல்ல ஆசீர்வாதமான காலங்களை உண்டாக்கி தருவீராக. உமக்கு உகந்த பாத்திரமா என் பிள்ளைகள் நடக்க ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். நன்மையும் கிருபையும் ஜீவனுள்ள நாளெல்லாம் இவர்களை பின்தொடர்வதாக. பெரிய காரியங்களை செய்கிற தேவன் பெரிய காரியம் ஆசீர்வதி. மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். God bless you all.